Hi, hello, and welcome to Shakti Infotech. Learn English through small English sentences for intermediate level. Lesson number 4. He is teasing her. Teasing அப்படின்னா கிண்டல் பண்ணுறது. He is teasing her. அவன் அவளை கிண்டல் செய்கிறான். Her அப்படின்னா அவள். அப்போ ஒரு பொண்ணை ஒரு பையன் கிண்டல் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? He is teasing her அப்படின்னா அவளை கிண்டல் பண்ணுறான். இப்போ பாருங்கள், he is teasing me அப்படின்னா அவன் என்ன கிண்டல் பண்ணுறான். ஓகேங்களா? இதுவே இந்த இடத்துல ஹீன்றதை ஷீ போட்டோம்னு வச்சுக்கிங்க. ஷீ இஸ் டீசிங் மீ அப்படின்னா அவள் என்னை கிண்டல் செய்கிறாள். ஓகேங்களா? அப்போ யாரை கிண்டல் பண்ணுறாலும் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி இந்த சென்டென்ஸ்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை மாற்றி பேசிக்கலாம். மாம் இஸ் டீசிங் மீ மாம் அப்படின்னா அவன் என்னை கிண்டல் பண்ணுறாம்மா. ஓகேங்களா? சாஃப்டாகவும் சொல்லிக்கலாம். ஐ கேனாட் ஸ்பீக் அப்படின்னா என்னால் பேச முடியாது. He cannot speak அவனால் பேச முடியாது. They cannot speak அவங்களால பேச முடியாது. ஓகேங்களா? அப்போ அந்த ஐன்றது எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், வேறு போட்டுக்கலாம். She cannot speak English அப்படின்னா அவளால் இங்கிலீஷ் பேச முடியாது. They cannot speak English அப்படின்னா அவங்களால இங்கிலீஷ் பேச முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம சென்டென்ஸ்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கான மீனிங் மாறும். I cannot speak English அப்படின்னா என்னால் இங்கிலீஷ் பேச முடியாது. தே கேனாட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஹீ கேனாட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகேங்களா? யூ டோன்ட் நீட் டு ப்ரைஸ் இட் தட் மச். அப்படின்னா நீ இந்த அளவுக்கு அதை புகழ வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஓவராக புகழற இந்த அளவுக்கு புகழ அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா இது சொல்லிக்கலாம். யூ டோன்ட் நீட் டு ப்ரைஸ் இட் தட் மச். நீ இதை இந்த அளவுக்கு புகழ வேண்டிய கட்டாயம் கிடையாது அப்படின்றது மீனிங். யூ டோன்ட் நீட் டு ப்ரைஸ் இட் தட் மச். யூ டோன்ட் நீட் டு ப்ரைஸ் தட் மச். அப்போது இதை அந்த அளவுக்கு புகழ வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்றது சொல்லலாம். அதே மாதிரி யூ டோன்ட் நீட் டு ப்ரைஸ் மீ லைக் தட் மச். நீ இந்த அளவுக்கு என்ன புகழ வேண்டிய கட்டாயம் கிடையாது, ரொம்ப புகழாதுன்னு சொல்லிக்கலாம். ஷால் வி கோ டு ப்ளே நாம் விளையாடுறதுக்கு போகலாமா? இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ விளையாடுறதுக்கு போகலாமான்றது சொல்லணும். ஷால் வி கோ டு ப்ளே அப்படின்னா நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ நம்ம விளையாடுறதுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறதுக்காக என்ன பண்ணலாம், ஷால் வி கோ டு ப்ளே, விளையாடுறதுக்கு போகலாமா, என்ன விளையாட்டு? ஒரு பாட்டு வருமே தனுஷ்து, வேணா அதை நான் பாட மாட்டேன். ஷால் வி கோ டு ப்ளே, ஷால் வி கோ டு காலேஜ். ஓகேங்களா? ஷால் வி கோ டு மூவி. இந்த இடத்துல ப்ளேன்றது தூக்கிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் எங்கே போக போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஷால் வி கோ டு கார்டன், ஷால் வி கோ டு சினிமா, இந்த மாதிரி மேபி. ஓகேங்களா? எக்ஸலண்ட் ஷர்ட், இட் சூட்ஸ் வெல். இது எப்படி அப்படின்னா, மச்சான் சூப்பராக மச்சான் சொக்கா, இந்த சொக்கா உனக்கு அப்படியே கச்சிதமாக பொருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸலண்ட் ஷர்ட், ரொம்ப அருமையான ஷர்ட். இட் சூட்ஸ் வெல், இட் சூட்ஸ் யூ வெல், இது உனக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஷர்ட்டும் உங்களோட ஃப்ரெண்டு போட்டுட்ருக்கான். அப்போ ஷர்ட்டையும் புகழணும், அந்த ஷர்ட் அவன் போட்டுருக்கிறதால அவனும் ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்றதையும் சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸலண்ட் ஷர்ட் மச்சி, இட் சூட்ஸ் வெல், இட் சூட்ஸ் யூ வெல், இது உனக்கு ரொம்ப கச்சிதமாக பொருந்தது அப்படின்றது மீனிங். ஐ லைக் டு மீட் த பிரின்சிபல். நான் முதல்வரை பார்க்கணும், பிரின்சிபலை பார்க்கணும் அப்படின்றது அர்த்தம். ஐ லைக் டு மீட் த பிரின்சிபல். என்னப்பா காரணம்னா அது மாதிரி இந்த விஷயங்களுக்காகன்றது அப்புறம் சொல்லிக்கலாம் நம்ம. அப்போது ஐ லைக் டு மீட் த பிரின்சிபல் அப்படின்னா நான் முதல்வரை சந்திக்கணும். இஸ் ரெயின்ட் அப்படின்னா லாஸ்ட்ன்றதை சொல்லிக்கலாம். அவன் அழிஞ்சிட்டான், இழந்துட்டான், ஒரேடியாக தொலைஞ்சிட்டான். இஸ் லாஸ்ட் அப்படின்னா அவன் தொலைஞ்சிட்டான். இஸ் ரூயின்ட் அப்படின்னா அவன் அழிஞ்சு போயிட்டான். ஏன்டா அப்படி அழிஞ்சு போகிறீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில் நம்ம, அந்த மாதிரி தான். அப்போது ஹீ இஸ் லாஸ்ட் அப்படின்னா அவன் தொலைஞ்சிட்டான், இழந்துட்டான், அழிஞ்சிட்டான், அந்த மாதிரி ஏதோ நான் இப்போ இவெல்லாம் இப்போது அப்படின்றது மீனிங். யூ மஸ்ட் ஸ்டாப் யுவர் ஹேபிட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் ரூமர்ஸ் அப்படின்னா வதந்தி. சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மாவே எதனா ஒரு புரளின்றதும் கிட்டத்தட்ட ரூமர் மாதிரி தான். அதாவது இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்கிறது தான் ரூமர்ஸ். ஓகேங்களா? யூ மஸ்ட் ஸ்டாப் யுவர் ஹேபிட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் ரூமர்ஸ். ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படின்னா பரப்புறது, பொய்யான விஷயங்களை பரப்புறது. யூ மஸ்ட் ஸ்டாப் யுவர் ஹேபிட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் ரூமர்ஸ் அப்படின்னா நீ பொய்யான விஷயங்களை பரப்புகிற அந்த பழக்கத்தை கண்டிப்பாக நீ ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தணும் அப்படின்றது. ஊரில் சிலர்லாம் இருப்பாங்க, மச்சான் அந்த 3வது தெருவில் இருக்கலாம் அந்த பையனுக்கும் காலேஜ் போகுது
அந்த பொண்ணுக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே கசமசான்னு பேசிகிட்டு இருப்பான். இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா ரூமர்ஸ், வதந்தி, புரளி அப்படின்றது மீனிங். யூ மஸ்ட் ஸ்டாப் யுவர் ஹேபிட் ஆஃப் ஸ்ப்ரெடிங் ரூமர்ஸ் அப்படின்னா நீ உன்னோட வதந்திகளை பரப்புறதை கம்பல்சரி நிறுத்து அப்படின்றது இதோட அர்த்தம். ஃபேமஸ் ரைட்டர், ஃபேமஸ் அப்படின்னா ரொம்ப பிரபலமான ஆள். இப்போ ரைட்டர் அப்படின்னா எழுத்தாளர். இதே இங்கே ஃபேமஸ் ஆக்டர்னு போட்டோம்னா ரொம்ப பிரபலமான நடிகர். ஃபேமஸ் டைரக்டர் அப்படின்னா ரொம்ப பிரபலமான இயக்குனர். ஓகேங்களா? அப்போ ஃபேமஸ் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணோம்னா பிரபலமான இவங்க அப்படின்றது மீனிங் வந்துடும். ஃபேமஸ் ரைட்டர், பிரபலமான எழுத்தாளர். ரிட்டையர்டு லைஃப், ஓய்வு பெற்ற பின் வாழ்க்கை. ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஜாபுக்கு போயிட்டுருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தோன்னா என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் உங்களால் வேலை செய்ய முடியாது, நீங்கள் வீட்டுக்கு போய் பேரம்பேத்தியோட சந்தோஷமாக இருக்கு அனுப்பி விடுவாங்க இல்லையா, அந்த லைஃப் தான் ரிட்டையர்டு லைஃப். ஓகேங்களா? ஹவ் இஸ் கோயிங் யுவர் ரிட்டையர்டு லைஃப், உங்களோட ஓய்வு பெற்ற வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா சிலர்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எங்கப்பா காலையிலேருந்து ஆஃபீஸ் போனால் அங்கே டைம் போகிறதே தெரியாது, இப்போ வீட்லேயே இருக்கிறதால வெட்டுன்னு இருக்குன்னுவாங்க, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ ரிட்டையர்டு லைஃப் அப்படின்னா ஓய்வு பெற்ற பின் இருக்கிற வாழ்க்கை, அதாவது வேலையிலேருந்து நின்றுட்டாங்க, இதுக்கப்புறம் வேலை செய்ய முடியாத சூழ்நிலை நின்றுறதுங்க இல்லையா, அதுதான் ரிட்டையர்டு லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க. ஹீ இஸ் டீசிங் ஹர். மாம், ஹீ இஸ் டீசிங் மீ மாம். ஐ கான்ட் ஸ்பீக். ஐ கேனாட் அப்படின்னு சொல்லலாம். ஐ கான்ட் ஸ்பீக். ஐ கான்ட் ஸ்பீக். You don't need to price it that much. You don't need to price it that much. You don't need to price it that much. Shall we go to play? Shall we go to play? Shall we go to play? Excellent shirt, Machi. It suits you well. Hi, excellent shirt. It suits you well. I like to meet the principal. I like to meet the principal. I like to meet the principal. He is ruined or he is lost. He is lost. You must stop your habit of spreading rumors. You must stop your habit of spreading rumors. You must stop your habit of spreading rumors. Famous writer. Famous writer. Retired life. Retired life. ஓகே, ஸ்பீக்கிங் டெஸ்ட். உங்களோட மொபைல் எடுத்து ரெக்கார்டர் ஆன் பண்ணிவிட்டு பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஸ்பீக்கிங் டெஸ்ட். இங்கிலீஷில் காமிக்கிறேன், தமிழில் பேசுங்க.
ஓகே, தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்பீக்கிங் டெஸ்ட். தமிழில் காமிக்கிறேன், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசுங்க. நன்றி, வணக்கம். நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய வங்கி கணக்கிற்கு 100 ரூபாய் மட்டும் செலுத்தி ஆதரவு தாருங்கள். என்றும் அன்புடன் உங்கள் சக்தி. நன்றி, வணக்கம்.